1. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார்கள். மோசே அதற்கு முன்பாக மரிக்கப் போகிறார். தான் மரிப்பதற்கு முன்பாக மோசே சொன்ன கடைசி செய்தி இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. 4ஆம் அதிகாரம் வரையிலும் மோசேயின் கடைசி செய்தியே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் கடைசி பிரசங்க செய்தி எங்கே எப்பொழுது சொல்லப்பட்டது என்பதற்கான விவரம் இந்த அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய கடைசி செய்தியில் இஸ்ரவேல் சபையாருக்கு பல சம்பவங்களை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அதிபதிகளை நியமித்திருக்கிறார். வேவுக்காரர்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி வந்து இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே துர்ச்செய்தி பரப்புகிறார்கள். இதனால் இஸ்ரவேல் சபையார் தங்கள் அவிசுவாசத்தினால் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் சபையாருடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுகிறார். கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். ஆனாலும் இஸ்ரவேலின் பின் சந்ததியாருக்கு கானான் தேசம் சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.